MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான முதல் கட்ட கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இது குறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், மருத்துவ படிப்புகளுக்கு இன்று எந்தெந்த பிரிவுகளின் கீழ் கலந்தாய்வு நடைபெற இருக்கு? அதாவது தமிழகத்தில் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு வழக்கம் போல் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடக்குமா என்பது குறித்த ஒரு குழப்பமான நிலை 2 மாதங்களுக்கு முன்பு நிலவியது. ஆனால் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் ஏற்கனவே எந்தெந்த நடைமுறையில் இந்த மாணவர் சேர்க்கை நடந்து வந்ததோ அதே அடிப்படையில் நடைபெற வேண்டும் என மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக இந்த ஆண்டு நடைபெற இருந்த அந்த அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைத்து அவசர சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியது. இதன் காரணமாக வழக்கம் போல் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தற்போது சற்று முன்பு துவங்கி இருக்கிறது. அதாவது சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் உள்ள அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் இந்த கலந்தாய்வு சற்று முன்பு துவங்கி இருக்கிறது. அதாவது முதல் நாளான இன்று சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு துவங்கி இருக்கிறது. அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் ராணுவத்தினர் குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் மற்றும் விளையாட்டு பிரிவில் சாதித்த மாணவர்கள் ஆகிய 3 பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு இன்று நடக்கிறது. அதாவது இந்த 3 பிரிவுகளிலும் மொத்தம் 400க்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். எனினும் 100க்கும் அதிகமான இடங்கள் மட்டுமே இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்று தற்போது நாம் பார்த்திருப்பது இந்த காத்திருப்பு இடமாகும். இந்த கலந்தாய்வில் பங்கேற்பதற்காக மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமான மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களிடம் காலையில் இருந்தே இங்கு வந்து காத்திருக்கிறார்கள். இந்த தற்போது ஒவ்வொரு மாணவர்களாக அவர்களின் பெயர்கள் அழைக்கப்பட்டு உள்ளே அழைக்கப்படுகின்றனர். அங்கு சென்றவுடன் அங்கு எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளவு காலிடங்கள் இருக்கின்றன என்ற விவரங்கள் எல்லாம் அவர்களுக்கு காண்பிக்கப்படும். அதில் அவர்கள் எந்த இடங்களை தேர்வு செய்கிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த அறைக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் கல்லூரியை தேர்வு செய்தபின் அவர்களுக்கு உரிய ஒதுக்கீட்டு உத்தரவுகள் வழங்கப்படும். அதாவது இன்னும் ஒரு 10 மணி அளவில் மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டு உத்தரவுகள் வழங்கப்பட இருக்கின்றன. சங்கரன், இன்று நடைபெறக்கூடிய இந்த முதல் கட்ட கலந்தாய்வில் எத்தனை மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? எத்தனை பேர் கலந்திருக்காங்க? அதாவது இன்றைய சிறப்பு பிரிவில் இன்றைக்கு 400க்கும் அதிகமான மாணவர்கள் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நாளை பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு துவங்குகிறது. இந்த கலந்தாய்வு வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு 700க்கும் அதிகமான மாணவர்கள் இந்த கலந்தாய்வில் பங்கேற்கின்றனர். ஏனெனில் ஏற்கனவே இந்த மொத்தம் 25,379 மாணவர்கள் இந்த படிப்புகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். MBBS படிப்பில் 2853 இடங்கள் இருக்கின்றன. BDS படிப்புகளில் 1055 இடங்கள் இருக்கின்றன. இந்த கலந்தாய்வு முதல் சுற்று கலந்தாய்வு வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தற்போது நடக்கக்கூடிய கலந்தாய்வுக்கு ஏராளமான மாணவிகள் வந்திருக்கிறார்கள். அவருடைய ஒரு மாணவி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? நீங்க எந்த கேட்டகரியில கலந்துக்கிறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. என் பேர் வித்யா. நான் தூத்துக்குடி கோவில்பட்டியில இருந்து வரேன். நான் எக்ஸர்விஸ்மென் எக்ஸாமி கோட்டால வந்திருக்கேன். மார்க் 1154, கட் ஆஃப் 196.5. இந்த தடவை BDS தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அடுத்து MBBS கிடைச்சா செகண்ட் கவுன்சிலிங்ல மேல கார்டியாலஜிஸ்ட் அந்த மாதிரி படிக்கணும்னு ஆசை. இந்த மாணவி தெரிவித்தது போல் ஏராளமான மாணவிகள் தங்களுக்கு MBBS இடம் கிடைக்குமா அல்லது BDS கிடைக்குமா என்ற ஒரு ஆவலுடன் இங்கே காத்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இந்த முதல் கட்ட கலந்தாய்வில் எத்தனை இடங்கள் நிரம்புகின்றன என்பதை பொறுத்து 2வது கட்ட கலந்தாய்வுக்கான அறிவிப்பை மருத்துவக் கல்வி இயக்குநரகம் வெளியிடும்.